ஹலோ ஆல், இட்ஸ் மண்டே மார்னிங். காய்கறி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பீன்ஸ் அண்ட் பீட்ரூட் வந்து நிறைய இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா பொடிசாக நறுக்கிட்டு பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இப்போ என்னோட ஃபுட் ரொட்டீனில் நிறைய வெஜ்ஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பொரியலெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு மதிய லஞ்சுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முக்கியமாக நானும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ பாப்பாவுக்கும் நிறைய வெஜ்ஜஸ் இன்க்ளூட் பண்ணலாமே தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி ரொட்டி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ராகி மாவில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், வெங்காயம் துருவின, கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம், உப்பு சேர்த்து கொஞ்சம் வெதுன்னு தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுட்டேன். ராகி ரொட்டிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னியும் அரைச்சிட்டேன். லஞ்சுக்கு தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் தாளிச்சிட்டு மாதுளம்பழமும் இதில் ஆட் பண்ணி லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். இந்த ரொட்டியெல்லாம் தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன். இது ரீயூசபிள் தான். இது வந்து இந்த போலி ஒப்பட்டு செய்கிற ஷீட்ஸ் தான். ஸோ இதை மார்க்கெட்டில் கேட்டால் நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த சூட்டுக்கு அழகாக அது பிரிஞ்சு வந்துடும். திரும்பி நம்ம தட்டி போட்டுக்கலாம். ராகி ரொட்டி ரொம்ப நல்லா வந்திருந்தது. நல்லா மெலிசா இந்த மாதிரி தட்டி போட்டால் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். எனக்கு இன்னைக்கு மார்னிங் ட்ரிங்க்கு நல்ல சில்டாக வாட்டர் மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.